அண்மைச் செய்தி தஞ்சையில் ஆசிரியை ரமணி கொலை செய்யப்பட்ட பள்ளிக்கூடத்திற்கு ஒரு வாரம் முழுவதும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட் வழங்க கேட்கலாம். அருள் ரூஸ்வெல்ட், ஆசிரியை கொலை தொடர்பாக தற்போது பள்ளிக்கு ஒரு வாரம் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் திருமணம் செய்து கொள்ள மறுத்த காதலியை பள்ளி ஆசிரியர் அறையில் வைத்து கத்தியால் குத்தி கொலை செய்த காதலன் காவல்துறை கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் அருகே உள்ள சின்னமலை பகுதியைச் சேர்ந்தவர் முத்து. இவரின் மகள் ரமணி, வயது 26. இவர் மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 4 மாதமாக முதல் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த பன்னீர் செல்வத்தின் மகன் மதனும் ரமணியும் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். இருவரும் கடந்த 1.5 ஆண்டாக காதலித்து வருகிறார்கள். இந்த நிலையில் ரமணி வீட்டுக்குள் மதன் வீட்டார் பெண் கேட்டு சென்ற பொழுது ரமணி வீட்டாரும் பெண் தர மறுத்துள்ளார்கள். இருவரும் காதலித்து வந்ததாலும் பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என ரமணி கூறி வந்துள்ளார். மேலும் வீட்டில் சொல்லி திருமணம் செய்து வைத்து சம்மதம் கேட்கலாம் என்று ரமணியிடம் அடிக்கடி மதன் வற்புறுத்தியுள்ளார். இந்த நிலையில் இன்று காலை பள்ளிக்கு வந்த மதன் தனியாக பேச வேண்டும் என்று ரமணியை அழைத்து சென்றுள்ளார். இருவரும் ஆசிரியர் அறையில் பேசிக் கொண்டிருந்த பொழுது திருமணம் தொடர்பாக இருவரும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. மேலும் தான் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தை கொண்டு ரமணி கழுத்தில் குத்தியுள்ளார். இதில் ரமணியும் மயங்கி சரிந்துள்ளார். உடனடியாக சக ஆசிரியர்கள் ரமணியை மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலே ரமணி பரிதாபமாக உயிரிழந்தார். திருமணம் செய்த மறுத்த காரணத்துக்காக பள்ளிக்குள் புகுந்து ஆசிரியரை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் ஆசிரியர் ரமணி கொலை செய்த இளைஞர் மதனை கைது செய்து காவல்துறை விசாரணை நடத்தி வந்தனர். கௌரவம் பார்த்து பெண் தர மறுத்ததாக காதலியை கத்தியால் குத்தியதாக முதற்கட்ட விசாரணை தெரிய வந்தது. இதன் தொடர்பாக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு உயர் கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் மற்றும் பேராவூரணி எம்எல்ஏ அசோக்குமார் ஆகியோர் மாலை 4:30 மணிக்கு பிணவரைக்கு சென்று அவர் உறவினருக்கு ஆறுதல் கூறி வந்தனர். அதனைத் தொடர்ந்து உடற்கூறு செய்யப்பட்ட ஆசிரியர் ரமணியின் உடல் மல்லிப்பட்டினத்தில் கொண்டு செல்லப்பட்டது. உயிரிழந்த பள்ளி ஆசிரியர் ரமணியின் இல்லத்திற்கு நேரில் சென்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் ஆசிரியர் உடலுக்கு மாலையை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்னர் ரமணியின் பெற்றோர்களுக்கும் ஆறுதல் கூறினார்கள். மேலும் ஆசிரியர் ரமணி கொலை செய்யப்பட்ட பள்ளிக்கூடத்திற்கு சென்ற சக ஆசிரியர்களை சந்தித்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த வாரம் முழுவதும் பள்ளிக்கு விடுமுறை என்றும் வேறு ஒரு இடத்திற்கு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முழுவதுமாக கவுன்சிலிங் கொடுத்த பிறகு அவர்கள் மத்தியில் அச்சமற்ற நிலை உருவாகிய பிறகு பள்ளிக்கு அனுப்பப்படுவதாகவும் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். மேலும் பள்ளிக்குள் புகுந்து ஆசிரியை கொலை செய்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தை தமிழக முதல்வர் அந்த குடும்பத்திற்கு 5 லட்சம் நிதி உதவி வழங்குவதாக கூறியிருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருள் ரூஸ்வெல்ட். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆசிரியர் ரமணியின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதனை இப்போது பார்க்கலாம். ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. உள்ளபடியே ஒரு வேதனைக்குரிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்து விட்டது. தற்காலிக ஆசிரியர் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய ஆசிரியை தான். பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய அந்த ஆசிரியை தொடர்ந்து ஒரு 4 மாதம் ஆனது என்று கூட அவங்க சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆசிரியை இன்றைக்கி இப்படி ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம். அது அவங்களோட சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆனால் உள்ளுக்குள்ளார அந்த பையன் செஞ்சுட்டு போனது என்றைக்குமே அது ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக எங்களுடைய மற்ற ஆசிரியர் பெருமக்களுடைய ஒத்துழைப்போடு அவனை உடனடியாக அங்கேயே பிடிச்சி நம்முடைய காவல்துறையிடம் ஒப்படைத்து இன்றைக்கி காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இனி அதற்கான இதை காவல்துறை சார்ந்திருக்கின்ற காவல்துறையினர் அந்த விசாரணை செய்வதாக இருந்தாலும் சரி, அது சார்ந்து என்ன நடவடிக்கையோ அது அந்த நார்மல் ப்ரொசீஜர் அவங்க கண்டிப்பாக எடுத்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் வைக்கிற வேண்டுகோள் என்பது, இது போன்ற காட்டுமிராண்டித்தனமாக ஈடுபடுகின்றவர்களாக தயவுசெய்து யாரும் வாதாடாதீங்க. இந்த மாதிரி உள்ளவர்கள் கண்டிப்பாக தண்டனைக்கு உரியவர்கள். இது ஒரு எடுத்துக்காட்டாக இவர் கொடுக்கப்படுகின்ற தண்டனை என்பது மாண்புமை பொருந்திய நீதிமன்றம் வழங்கும் பொழுது இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே ஒரு மனித இனத்தை காக்கக்கூடிய அளவிற்கான ஒரு தண்டனையாக இருந்திட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அழுத்தம் திருத்தமான என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். நான் பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பிறகு ஒரு பய உணர்வு வரும். எங்கேயாச்சும் ஒரு அடிதடி நடந்தால் கூட அந்த தெருவுக்கு பக்கம் போகிறதுக்கு ஒரு அச்சம் வரும். யாராவது இப்போ அங்கே போகாதீங்கப்பா, சண்டை போட்டிருக்காங்கப்பான்னு.
ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தபோது கண்டிப்பாக மீண்டும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது ஒரு பய உணர்வோடு அந்த பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உடனடியாக நான் வந்து இன்றைக்கும் நாளைக்கும் பொதுவாக இந்த வாரம் முழுவதும் முதல்ல லீவ் விட சொல்லியிருக்கேன். நான் மண்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிள்ளைங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி, பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு கவுன்சிலிங் மாதிரி வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். அந்த கவுன்சிலிங் ஒரு பொதுவான இடத்துல வைங்க. பொதுவான இடத்துல அந்த கவுன்சிலிங் முடித்ததுக்கு பிறகு அந்த கவுன்சிலர்ஸோடைய அந்த கருத்தின் அடிப்படையில் நார்மலாக இருக்காங்க, இனிமேட்டு அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகலாம், பணிக்கு போகலாம், படிக்க போகலாம் என்று அவங்க சொல்லுகின்ற பட்சத்தில் மீண்டும் பள்ளிக்கூடத்திற்கு எப்போதும் போல அந்த பாடம் நடத்துகின்ற அந்த பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டேன். இப்போ சில அமைப்பை சார்ந்தவங்களாம் சில கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. குறிப்பாக ஒரு சிசிடிவி கேமரா நீங்கள் என்ட்ரன்ஸில் வைங்க என்று சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். உடனடியாக அதற்கான ஏற்பாடுகள் வழங்கப்படும். அது இல்லாமல் அந்த குடும்பத்திற்கு ஏதாச்சும் உங்களால் ஒரு இழப்பீடு தர முடியுமா என்று கேட்டிருக்காங்க. முதலமைச்சர் அலுவலகத்துக்கு கொண்டு சென்று அது என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக அதை செய்து தர வேண்டும். ஏன்னா ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அதை செய்து தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அவங்க இன்னொரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மன அழுத்தத்தில் இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் ஒரு கவுன்சிலிங் வழங்க வேண்டும் சொல்லியிருக்கேன். அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். மண்டே அன்னைக்கு அதுக்கான கவுன்சிலிங்